வணக்கம் வணக்கம். இந்தியா மக்களே வணக்கம். இந்தியாவுக்கே ஒரு ஜெய்ஹிந்த். விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் விஜய் தேர்தலில் தோக்கணும், அவன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணத்தில் இருந்து இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் பேசி என்னென்னமோ பொய்களாக சொல்லி அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறான் பத்தியா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அவர் தோக்கணுன்னுக்காக பலவிதமான பொய்கள், உண்மை இல்லாததெல்லாம் சொல்லி அவரை தோக்கடிக்கிறது தான் அவங்களோட மெயின் பாயிண்ட். விஜய் ஜெயிச்சுட்டா ரொம்ப பேருக்கு பிரச்சனை வந்துடும் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அவர் இதற்கு முன்னால் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தால் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். வாக்கு கொடுத்துட்டாரு. அவங்கள நீங்கள் ஜெயிக்க வைக்கிறது உங்களுடைய கடமை. சரிங்களா? அவர் ஜெயிச்சாதான் அந்த பவர் அவர் கைக்கு வரும். அந்த பவர் கிடைச்சாதான் அவரால் என்ன சொன்னாரோ அதை செய்ய முடியும். சரிங்களா? அப்போது மறக்காமல் திடமாக இருந்து அவரை ஜெயிக்க வைங்க. நிச்சயமாக வேறு கட்சிக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அதில் இருக்கிறவங்களும் நிஜம் இல்லை. யார் ஓட்டு போடுவாங்க யார் ஓட்டு போட மாட்டாங்க யாருக்கும் தெரியாது. அந்த நேரம்தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் விஜயோடைய கூட்டம், ரசிகர் கூட்டம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மெயினாக ரசிகர் கூட்டம் தான் அதிகம். அதன் மூலமாக வந்தது தான் அவருக்கு அவ்வளோ யானை பலம் மாதிரி அவ்வளோ கூட்டம், யாருக்குமே வராத கூட்டம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கே தெரியும் நீங்கள் அவரை எப்படி நேசிக்கிறீங்கன்னு. அதனால் மயங்கி பார்த்து மயங்கிடாதீங்க. அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்லி அதை நம்பி ஓட்டை வேறு மாதிரி குத்திடாதீங்க. விஜயை முதல்ல ஜெயிக்க வைங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அவரை ஜெயிக்க வச்சாதான் அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு காட்ட முடியும். அந்த பவர் தான் ரொம்ப முக்கியம். அந்த பவர் கிடைக்கணும். அதான் அந்த படத்தில் சொல்லுவார், வீல கப்பு முக்கியம்டான்னு. அது மாதிரி பதவி முக்கியம். அந்த பதவி கிடைச்சாதான் அவரால் எதுவுமே செய்ய முடியும். உங்களுக்காக, இந்த இந்தியாவுக்காக, புரியுதுங்களா, மக்களுக்காக நிறைய செய்ய முடியும் அவரால். சரிங்களா? இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. ஓட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? பார்த்து. ஜெய்ஹிந்த்.